எல்லாரும் சாப்பாடுலாம் செஞ்சு முடிச்சுட்டு கெஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்தா நம்ம ஆதி வந்து கார்லேருந்து இறங்குறாங்க. உடனே வந்துட்டு நம்ம கெஸ்ட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க. தேவியெல்லாம் வந்து பார்க்குறாங்க. எல்லோரும் வந்து பார்த்ததுக்கப்புறமா வந்துட்டு இவன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம ஜீவாவும் அப்புறம் மீனாட்சியும் வந்து அப்படி ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா வந்து உள்ளே வராங்க. உள்ளே வந்துட்டு வா சாப்பிடுவான்னு சொல்லிட்டு சாப்பாடில் போட்டு பரிமாறுறாங்க. அப்போ வந்துட்டு மீனாட்சி நீயும் வந்து பக்கத்தில் உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்படியே ஆதி சொன்னதுமே வந்துட்டு பாட்டின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அதான் ஆசைப்பட்றாருல தம்பி நீ உட்காந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்புறம் அப்படியே வந்து ஆதிக்கு பொறையிறது. உடனே ஜீவா வந்துட்டு அப்படியே தலையை தட்டி விடுறாங்க. இல்லை எனக்கு சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஆதி வந்து சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வந்து கை கழுவுறதுக்கு தண்ணி எடுத்து மீனாட்சி ஊற்ற சொல்கிறாங்க. இல்லை மீனாட்சி நீ உள்ளே போ நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு ஜீவா சொல்கிறாங்க. கையில் தண்ணி ஊற்றுறாங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு மாப்பிள்ளை இது வந்துட்டு தண்ணி சீக்கிரமாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இங்கே பாரு மீனாட்சி ஃபஸ்ட்டு செஞ்ச சாப்பாடு நான் தான் சாப்பிட்ருக்கேன். அது மாதிரி மீனாட்சி கூட வாழ போகிறது நான் தான், நீ பொறுத்து இந்த பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆதி சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறமா சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இது ஆன்ட்டியோட ஹாஸ்பிட்டல் ஹிஸ்ட்ரி இதை வச்சுக்கோ, ஹாஸ்பிட்டலுக்கு அப்பப்போ கூப்பிட்டு போய் காமி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க. தம்பி இதுவும் உங்கள் வீடு மாதிரி தான், நீங்கள் அப்பப்போ வந்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு பாட்டியும் தேவியும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆதிக்கு கிளம்பும்போது ஜீவா வந்துட்டு நானும் வரேன், எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, நான் ஆதி கூட போயிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க. உடனே சரின்னு சொல்லிட்டு வந்து 2 பேரும் கிளம்புறாங்க. அப்போ வந்துட்டு மீனாட்சி எம்எல்ஏ எவ்வளோ லவ் வச்சுருக்கான்னு சொல்லிட்டு இந்த சாப்பாடு மூலமாகவே தெரியுது, இன்னும் மனம் கையிலே நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஆதி சொல்கிறாரு. உடனே ஜீவா ரொம்பவே கடுப்பாகி அந்த இறால் இருக்குல்ல அதில் வந்து இந்த செடிக்கெல்லாம் அடிக்கிற அந்த மருந்து அடிச்சு விட்டேன், இவனுக்கு அப்படியே தலை சுற்றுற மாதிரி இருக்குமே, வாந்தி வர மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க. உடனே என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கார்லேருந்து இறங்கி எல்லாத்தையும் வாந்தி பண்ணுறாங்க. இங்கே பாரு அதுக்குள்ளே இப்படி அவசரப்பட்டுட்டு நேற்று முந்தானத்து சாப்பிட்டதெல்லாம் வாந்தி பண்ணிட்டு போல், நான் வந்துட்டு நீ இனிமேல் இந்த மாதிரி பண்ணிடுவேன் தான் இந்த மாதிரி மருந்து அடிச்சுட்டு சொல்ல வந்தேன், அதுக்குள்ளே நீ ஏன் அவசரப்பட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்ட, ஒழுங்காக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து ஜீவா கிளம்பி போயிடறாங்க. இந்த பக்கத்தில் மீனாட்சி அப்புறம் நம்ம ஜீவாவோட அம்மா அதுக்கப்புறம் தேன் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது வந்து நீ பூஜையெல்லாம் நல்லா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஜீவாவோட அம்மா வந்து மீனாட்சிகிட்ட சொல்லும்போது, இல்லை எங்கள் அம்மாக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது தான், அப்பா இல்லாத ஒவ்வொரு பொண்டாட்டியும் வந்துட்டு சாமிக்கிட்ட தான் வந்துட்டு சண்டை போடுவாங்க, அந்த மாதிரி தான் வந்துட்டு, ஆனால் நான் எங்கள் அம்மா மாதிரிலாம் வந்துட்டு சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால தான் என்னவோ என் வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிடுச்சு போல் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜீவா எல்லாம் நல்லவர் தான், அவருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு தேன்னு சொல்கிறாங்க. நல்லவன் தான், அதனால தான் வந்து எந்த ஒரு முடிவும் என்னால் வந்துட்டு இப்போது அவசரப்பட்டு எடுக்க முடியலை, நல்லவன் தட்டி கொடுக்க முடியும், அதுக்காக வந்துட்டு அவனால் என்ன பிரயோஜனம் இருக்குது, அவனுக்கெல்லாம் ஒரு கல்யாணம் ஒரு பொண்டாட்டி தான் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு ஜீவாவோட அம்மா வந்து அப்செட் ஆகிடுறாங்க. உடனே தேன் வந்துட்டு ஏய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே மீனாட்சி பார்க்குறாங்க. அத்தை நீங்கள் மனசு கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு நான் சொல்லலை, எல்லாம் ஒரு டைம் இருக்குது, என் டைம் அதுக்குள்ளே முடிஞ்சிட மாட்டேங்குன்னு சொல்கிறாங்க. என்ன டைம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜீவாவோட அம்மா கேட்கவும் உடனே தேன் வந்துட்டு அப்படியே கொமட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து மீனாட்சி கேட்குறாங்க. உடனே தேன் வெளியே போயிட்டு அப்படியே வாந்தி பண்ணுறாங்க. வாந்தி பண்ணுறத வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு தேவி பார்த்துட்டே இருக்கிறாங்க. உடனே இது வந்து நல்ல விஷயமா தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஜியோவோட அம்மா சொல்கிறாங்க. உடனே எல்லாருமே வந்துட்டு சந்தோஷப்படுறாங்க. மீனாட்சி வந்துட்டு தேனுக்கிட்டு தேனு அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சந்தோஷமாக கேட்குறாங்க. இதை பார்த்து தேவி ரொம்பவே வந்து கடுப்பாக்குறாங்க. இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கூட. தேங்க்யூ.